வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம பொருட்டோ ப்ளூ டெக்ஸ்ட் சாப்டர் 6 தான் பார்க்க போறோம். இந்த சாப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சாப்டர் என்ன பார்க்கலனா அந்த சாப்டரோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம். அந்த சாப்டரையும் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் நாங்க சொல்றது உங்களுக்கு புரியும். அந்த சாப்டரோட லாஸ்ட்ல பொருட்டோ, சுமிரே, சாரடா 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதோட முடிச்சிருப்பாங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம லீஃப் வில்லேஜ்ல ரொம்ப நாளா மண்டையை போடாம எல்டர்ஸ்னு சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த 2 பேரும் சிக்காமரவை கூப்பிட்டு நல்லா தலையில மாவரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த கிழவி பொருட்டோ, அந்த துரோகி, நம்ம எல்லாரும் ஹொக்காகிவை கொண்டதுக்காக அவனை தேடிக்கிட்டு இருந்தா அவன் எதுக்காக திரும்பி லீஃப் வில்லேஜுக்குள்ளே வந்தான். அதுக்கு சிக்காமரும், ஏண்டா எனக்கு மட்டும் என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு, எனக்கு மட்டும் எப்படா தெரியும், நானும் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு மனசுலயே யோசிச்சுக்கிட்டு அவன் எதுக்காக லீஃப் வில்லேஜுக்குள்ள மறுபடியும் வந்திருக்கான்றது எனக்கும் தெரியல. ஆனா அவன் தான் நம்மளை கோடிக்கிட்டு இருந்து காப்பாத்திருக்கான். மறுபடியும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சும் போயிருந்திருக்கான். அதுக்கு அந்த கிழட்டு பையனும் அவன் எதுக்காக லீஃப் வில்லேஜுக்குள்ள வந்திருந்தாலும் சரி, நான் சொல்றதை கேளு, அந்த பொருட்டோவை கொன்னே ஆகணும். இதோட பெரிய பிரச்சனை இதுலதான் நம்ம லீஃப் வில்லேஜோட கௌரவமே அடங்கியிருக்கு. அந்த பொருட்டோவை கொல்றதுக்கு நமக்கு இருக்க ஒரே நம்பிக்கை உசுமாக்கி கவாக்கி மட்டும்தான். அவனால மட்டும்தான் அந்த பொருட்டோவை கொல்லவே முடியும். அது மட்டும் இல்லாம ஃபெடரலர்ஸ் எல்லாமே ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா லீஃப் வில்லேஜோட பட்ஜெட் இப்ப ரொம்பவே கம்மி ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமா அந்த பொருட்டோவை கண்டுபிடிச்சு கொலை பண்ணுங்க. சிக்காமரும் அது எனக்கு புரியுது, அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது அந்த கிழவியை திரும்பவும் சிக்காமரவை கூப்பிட்டு, ஏற்கனவே 3 வருஷம் ஆகிருச்சு, உன்னோட டைம் லிமிட் இதோட முடிஞ்சு போச்சு, கொஞ்சமாவது 8th ஓகே கேமர் நடந்துக்கோ, இது நான் லீஃப் வில்லேஜுக்காக மட்டும் சொல்ல, எல்லா நேஷனுக்காகவும் தான் சொல்றேன். அதுக்கு சிக்காமரும், இதுக்காக என்ன மன்னிச்சிருங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். தலைவன் சிக்காமரும் அவனோட ஆபீஸுக்கே போய் ஜாலியா தம் அடிச்சுக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரும் வந்து கதவை தட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா அழகு தேவதை ஈனோ உள்ள வந்தவனே சிக்காமரவை பார்த்து, நீ கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு அப்படிங்கும்போது சிக்காமரோ ஈனோவை பார்த்து, தேங்க்ஸ் ஈனோ, இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கொண்டு வந்ததுக்கு, ஆனா உன்னை தூக்கிட்டு வர வச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு. உடனே ஈனோ சிக்காமரோ கிட்ட, இந்த பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான்டா பண்ண போற. சிக்காமரும், அதுவா ஒரு சின்ன வேலை இருக்கு, தேங்க்ஸ் ஈனோ, இப்ப நீ கிளம்பு அப்படிங்கிறான். ஈனோ அந்த இடத்துல இருந்து வெளியே போய் சிக்காமரோ கிட்ட மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு மூலியமா பேச ஆரம்பிக்கிறான். இந்த டாக்குமெண்ட் கொண்டு வரது என்ன வர வைக்கிறதுக்கு தானே, எக்ஸ்பிளைன் பண்ணி. சிக்காமரோ ஈனோ கிட்ட, நான் சொல்றதை நல்லா கேளு, இந்த கம்யூனிகேஷன் வந்து டிடெக்ஷன் டீமுக்கோ இல்ல ஈடா, கவாக்கி, அமோடோ இவங்க யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீ யாருக்கையும் ஷேர் பண்ணக்கூடாது. அதுக்கு ஈனோவும், சாரி, அது நீ சொல்ற டாபிக்கை பொறுத்து தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கம்யூனிகேஷன் வந்து ரெக்கார்ட் இல்லாம பண்றது நம்ம ரூல்ஸ்க்கு வந்து எகைன்ஸ்ட் தெரியும் இல்ல அப்படிங்கிறா. சிக்காமரோ ஈனோ கிட்ட, ஈனோ இது கொனகாவோட சேஃப்டிக்காக தான், நான் சொல்றது நீ ஃபாலோ பண்ணலனா இந்த கான்வர்சேஷனை இதோட முடிச்சிரு, நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஈனோவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி ஓகே, நான் என்னதான் பண்ணணும், என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்கறா. அதோட கட் பண்ணி கவாக்கியை தான் கட்டுறாங்க. 10 Tails அதோட கான்சியஸ் அவாக்கன் பண்ணிருச்சா அப்படின்னு யாருக்கிட்டே பேசிட்டு இருக்கான். யாரான்னு பார்த்தா ஈடா கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. ஈடாவும், ஆமா அது எதனால நடந்துச்சுன்னு எனக்கும் சரியா தெரியல, ஆனா அவங்க இப்ப மொத்தமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்காங்க அப்படிங்கும்போது கவாக்கி உடனே, சரி இப்ப அந்த கோடுக்கு என்னாச்சு, அந்த நாய் இப்ப அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணலையா. அதுக்கு ஈடாவும், அந்த கோடா அவன் இப்ப தப்பிச்சு போயிட்டான், இப்ப இருக்கிற லெவல பார்த்தா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மான்ஸ்டர்ஸ் அவங்க உன்னையும் பொருட்டோவையும் மட்டும் ஒட்சுசுக்கின்றனால சாப்பிடணும்னு நினைக்கல, என்னையும் குத்தா தேடிட்டு இருக்கானுங்க. எனக்கு சரியா தெரியல, அவனுக்கு லார்ட் 7th உசுமாக்கி நருட்டோட லைஃபையும் முழுசா எடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் சுத்திட்டு இருக்கானுங்க. நருட்டோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்ன உடனே கவாக்கி ரொம்பவே காண்டாயி, அந்த நாய்ங்க லார்ட் 7th உயிருக்கு ஏன் இப்ப விளைய வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஈடாவும் அது எனக்கு தெரியலன்னு சொல்லும் போது கவாக்கி உடனே, லார்ட் 7th உன்னோட கையில் இருக்க வரைக்கும் அவரை பத்தி கவலை பண்ணணும்னு அவசியம் இல்ல, ஆனா அந்த நாய்ங்க அவங்க எல்லாத்தையுமே கொண்டா மட்டும் இது சேஞ்ச் ஆயிருமா அப்படிங்கிறான். இதை பத்தி ஈடாவும் யோசிக்கும் போது டீமன் உடனே, தம்பி கவாக்கி அப்படின்னு கூப்பிட்டு, லார்ட் 7th உயிரோடு இருக்கிற விஷயம் நம்ம 3 பேரை தவிர சாசுகேவுக்கும் பொருட்டோவுக்கும் மட்டும் தான் தெரியும், ஆனா அவங்கள பத்தி இப்ப கவலை பண்ணணும்னு தேவையே இல்லை, ஏன்னா அவங்க 2 பேரும் கிரிமினல்ஸ், அவனுங்க சொல்றது யாருமே கேட்கவும் மாட்டாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர்ஸ் இப்ப மட்டும் உள்ள வந்து 7th ஓகேவை தேட ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாருக்குமே 7th ஓகே உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். உன்னோட பொய்யை வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. உனக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி எல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனா எனக்கும் என் அக்காவுக்கும் எதாவது பிரச்சனை வந்தா அப்படின்னு முறைச்சுக்கிட்டே பார்க்கும்போது ஈடா டீமனை பார்த்து, தம்பி கொஞ்ச நேரம் அமைதியா இரு, எதையுமே மோசமா சொல்லாது அப்படின்னு சொல்லும்போது கவாக்கி அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிடறான். ஈடா கவாக்கியை பார்த்து, எங்கடா போற கவாக்கி அப்படின்னு கேட்கும்போது கவாக்கி, என்னை பத்தி நீ கவலைப்படாத, உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து முறைச்சிக்கிட்டே பார்க்கறான். யாரா பார்க்கறான்னு பார்த்தா மிட்சுகி நிக்கிறான். கவாக்கி மிட்சுகி கிட்ட யாரையுமே நம்ப முடியலன்னு சொல்லும்போது மிட்சுகியும், இது என்னோட ஒரு மிஷின் தான், உன்னையும் ஈடாவையும் பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் 8th ஓகே கிட்ட உடனே ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது கட் பண்ணி சாரடா சுமிரே பொருட்டோ தான் கட்டுறாங்க. சாரடா போன எபிசோட்ல பொருட்டோ ஓடி வந்து கட்டிப்பிடிச்சிருப்பால, அந்த நினைச்சு ரொம்பவே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. சாரடா மனசுக்குள்ள எமோஷன் அடக்க முடியாம நான் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டேன், இப்ப அவங்ககிட்ட நிறைய கொஸ்டின் கேட்கணும், ஆனா என்னால கேட்க முடியலையேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சுமிரே, அட போங்கடா, இந்த 2 லவர்ஸ்குள்ள மாட்டினாலே இதே தொல்லை தான் யோசிச்சுக்கிட்டே பொருட்டோ கிட்ட போய், பொருட்டோ 3 வருஷம் ஆச்சுல உன்னை உயிரோட பாக்குறது நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். பொருட்டோ உடனே சுமிரவை பார்த்து, ஆமா உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரடா, உன்னை பார்க்கும்போது கூட தான், ஆனா உங்ககிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நின்ன பார்த்த உடனே நீ ஓடி வந்து என் மேல குதிச்சு கட்டி பிடிச்சுக்கோ அப்படின்னு. அந்த புள்ளையே ஏற்கனவே வெக்கத்துல காலா தைச்சிட்டு இருந்தா தலைவர் ஏத்தி வேற விடுறாப்புல. சாரடா உடனே, அது 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 வந்து நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறா. பொருட்டோ உடனே, அது எனக்கு நல்லாவே தெரியும், இப்படி உங்க 2 பேரையுமே
எல்லாரையுமே நல்லா பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். சுமீரே பொருட்டோ கிட்ட, பொருட்டோ இப்ப நீ ஆல்ரெடி தானே இந்த பிளேஸ்ல இருக்கிறது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேங்கும்போது, பொருட்டோ என்னோட சக்கரை வந்து நான் மறைச்சு வச்சுக்கிட்டேன், அதனால யாராலையுமே என்ன கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கவாக்கி என்ன சென்ஸ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு, அதனால எனக்கு டைம் ரொம்பவே கம்மியா இருக்குன்றான். அதுக்கப்புறமா நான் இங்க வந்ததுக்கான காரணமே என்னோட மாஸ்டரை பத்தி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். அப்படிங்கும்போது சாரடா என்னாச்சு என்னோட அப்பாவுக்கு அப்படின்னு கேட்கறா. என்னோட மாஸ்டர் அவர் அந்த டென்டெயில்ஸால அப்சர்வ் பண்ணப்பட்டாரு அப்படிங்கும்போது கட் பண்ணி கவாக்கி தான் கட்டுறாங்க. கவாக்கி பொருட்டோ உள்ள இருக்கிறத வந்து சென்ஸ் பண்ணிட்டான். கவாக்கி ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்த மிட்சுசுக்கியும் என்னாச்சு கவாக்கிங்கும் போது, கவாக்கி ஆமா அவன் இங்கதான் இருக்கான், அவனை என்னால ஃபீல் பண்ண முடியாது அந்த பொருட்டோவை அப்படிங்கிறான். மறுபடியும் கட் பண்ணி சாரடா தான் காட்டுறாங்க. நீ என்ன சொல்ற, அந்த மரத்துலயா எங்க அப்பா மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கும் போது பொருட்டோவும் ஆமா என்னோட மாஸ்டர் அவரோட உயிரை கொடுத்து என்ன காப்பாத்தினாரு, என்னால அவரை காப்பாற்ற முடியல, அவர் மாட்டிக்கிட்டதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றான். சுமீரேவும் அதுக்கு லீஃப் வில்லேஜுக்குள்ளும் இதே மாதிரி அட்டாக் நடந்து எல்லாருமே ட்ரீயா மாறிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னதான் நடக்குது, இந்த மான்ஸ்டர்ல ஏன் ஒட்சுசுகி அட்டாக் பண்ணாம மத்தவங்களை அட்டாக் பண்ணுது? அதுக்கு பொருட்டோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த டென்டெயில்ஸ்ங்கிறது சக்கரா எல்லாத்தையுமே சாப்பிட்டு கடைசியா ஒட்சுசுகியும் சாப்பிட்டு டிவைன்ட்ரியா மாறக்கூடியது, இப்படிதான் பாஸ்ட்ல இருந்தது அப்படின்னு பொருட்டோ சொல்லும்போது சாரடா என்னது பாஸ்ட்லியா, அப்ப இப்போ அப்படிங்கும்போது பொருட்டோ சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப என்னவோ ரீசனால அது வந்து ஆல்ட்ரா ஆகி சின்ஜூசா மாறிடுச்சு. கட் பண்ணி லீஃப் வில்லேஜுக்குள்ள இருக்கிற சென்சரி டீமை தான் கட்டுறாங்க. மிட்சுகி வந்து லார்ட் 8 கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சிக்கமரும் என்ன மிட்சுசுகி அப்படின்னு கேட்கறான். மிட்சுசுகியும் பொருட்டோ இங்க தான் இருக்கான், இப்பதான் கவாக்கி வந்து அவனை சென்ஸ் பண்ணான். உடனே சிக்கமரும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். எனது டிடெக்ஷன் டீமால அவனை கண்டுபிடிக்க முடியலையா, சக்கரா வந்து அவனாலையுமே கவாக்கி மாதிரி வயனஸ் பண்ண முடியுதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே மிட்சுசுகி சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பொருட்டோ நம்ம லீஃப் வில்லேஜோட சவுத் பார்ட்ல தான் இருக்கான், உடனே ஈடா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவனோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறான். உடனே சிக்கமரும் வெயிட் பண்ணி மிட்சுகி அப்ப கவாக்கிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது கவாக்கி தான் காட்டுறாங்க. மிட்சுகியோட பாம்பு வந்து கவாக்கியை மயக்கமாக்கி வச்சிருக்குது. மிட்சுகியும் உடனே சொல்ல ஆரம்பிக்கிறான். பொருட்டோலையும் கவாக்கி மாதிரி சென்ஸ் பண்ண முடியும், அதனால நான் மட்டும் அந்த இடத்துக்கு தனியா போறேன். பொருட்டோ வந்து கவாக்கியை சென்ஸ் பண்ணிட்டான், அந்த இடத்துக்கு நம்ம போறதுக்குள்ள அவன் தப்பிச்சு போயிடுவான். சீக்கிரமா அந்த பொருட்டோ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, அவனை எஸ்கேப் ஆக நான் விடவே மாட்டேன் அப்படின்றான். மறுபடியும் பொருட்டோ தான் கட்டுறாங்க. பொருட்டோ சொல்லிட்டு இருக்கான் ஆல்ரெடி அவங்க எல்லாமே சிஞ்சுவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது சாரடா என்னது சிஞ்சுவாவா எப்படி அப்படின்னு கேட்கும்போது பொருட்டோ சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு அது சரியா தெரியல, ஆனா கோடோட சக்கரா மூலியமா தான் அவங்க மாறி இருக்காங்க, கோடோட கிளாக்மிஸ் தான் அதை அஃபெக்ட் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே மாத்தி விட்டுருக்கு அப்படிங்கும்போது சாரடா என்னது கோடா அப்படிங்கும்போது ஆமா கோடால தான் அவன் முழுசா ஒட்சுசுகியா இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க கிட்ட இருக்கிற கர்மா இட்சுசுகியோடது, அவனும் ஒரு ஒட்சுசுகி மாதிரி தான். சுமீரேவும் சாக்குல என்னது கருமாவா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கும்போது பொருட்டோட மைண்டுக்குள்ள யாரோ பொருட்டோன்னு கூப்பிடுற மாதிரி தெரியுது. யாரான்னு பார்த்தா நம்ம சிக்கமாரு பொருட்டோ கிட்ட, பொருட்டோ இது மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக் மூலமா நடந்துகிட்டு இருக்கு, உன்னால வாயை திறக்காமலே ஆன்சர் பண்ண முடியும், உன்னோட எக்ஸ்பிரஷனை வெளியே காட்டிக்காத, முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்றதை கேளு, இந்த கான்வர்சேஷனை யாராலையுமே டிடெக்ட் பண்ண முடியாது இன்க்ளூடிங் டிடெக்ஷன் டீம், இது வந்து யமனா காக்கலான சேர்ந்து ஈனோட ஹெல்ப்பால தான் நடந்துகிட்டு இருக்கு, இது வந்து ரெக்கார்டும் ஆகாது. பொருட்டோ இப்படி பதில் சொல்லாம இருக்கிறத பார்த்தவனே சுமீரோ பொருட்டோ நான் சொல்றதை கேக்குதா உனக்கு அப்படின்னு கேட்கறான். ஆனா பொருட்டோ மனசுக்குள்ளேயே சிக்கமரு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீ இப்போ ஹொக்காகே தானே, எப்படி இருக்க, உன்னை எல்லாருமே இப்படிதான் கூப்பிடுறாங்க அப்படிங்கும்போது சிக்கமரும் ஆமா என்ன நிறைய பேர் அப்படிதான் கூப்பிடுறாங்க, ஆனா அது டெம்பரரியா தான், அபிஷியலா இன்னும் நான் ஹொக்காகேவா மாறல. பொருட்டோவும் நான் இப்ப அதை பத்தி பேச வரல, நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு கேட்கும்போது சிக்கமரு சொல்ல ஆரம்பிக்கிறான். சீக்கிரமா அந்த இடத்த விட்டு போயிரு, உன்னை தேடி ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. சிக்கமரு சொல்லி முடிக்கல, பொருட்டோ வந்து மிட்சுகியோட பாம்பெல்லாம் சுத்து போட்டுருதுங்க. பொருட்டோ அவனோட கத்தியை வீசி அந்த இடத்துல இருந்து ஃப்ளையிங் தண்டர் கார்டு மூலமா டெலிபோர்ட் ஆகி தப்பிச்சிடறான் அந்த பாம்பு கிட்ட இருந்து. பொருட்டோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போய் பின்னாடி திரும்பி பார்த்தா கொலவெறியோட சேஜ் மோடோட வந்து நிக்கிறான் மிட்சுகி. பொருட்டோவை பார்த்து ஃபைனலா நான் உன்னை மீட் பண்ணிட்டேன், இதுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது சாரடாவும் வெயிட் மிட்சுகி நான் சொல்றதை கேளு அப்படிங்கிறா. மிட்சுகி கொலை கண்ட்ல அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்றதெல்லாம் எனக்கு தெரியாது சாரடா, இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிரு, நான் சாஃப்டா சொல்லும் போதே தப்பிச்சு போயிரு, இல்லன்னா முறைச்சிக்கிட்டே பொருட்டோ கிட்ட சண்டைக்கு போறான். மிட்சுகி அவனோட பாம்பை எல்லாத்தையும் தூக்கிட்டு பொருட்டோவை அட்டாக் பண்ண போக பொருட்டோ லைட்னிங் ரிலீஸ் பர்பிள் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கத்தியை எடுத்துட்டு போய் அந்த பாம்பை எல்லாத்தையுமே வெட்டி வீசுறான். இதை பார்க்கும்போது பொருட்டோவை பார்த்தா அரே சாசுகே எத்தனை அட்டாக்டா சொல்லி கொடுத்த இந்த பொருட்டோக்கு அப்படின்னு நம்மளுக்கே கேட்க தோணும். மிட்சுகியும் விட்டு கொடுக்காம தரையில ஹிடன் ஷேடோ ஸ்னேக் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான். என்னடான்னு பார்த்தா மலை மாதிரி பாம்புங்க எந்திரிச்சு வருது. பொருட்டோ அந்த இடத்துல மறந்துகிட்டு இருக்கான். பொருட்டோ அந்த இடத்துல இருந்து விழுந்துகிட்டே சாரடாவை பார்த்து பொருட்டோ நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், என்னோட மாஸ்டரை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன், அது மட்டும் இல்லாம மரமா மாறின எல்லாருமே நான் திரும்பவும் உயிரோட கொண்டு வந்துருவேன், அதே மாதிரி நான் போயிட்டு திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பறந்து போக ஆரம்பிச்சிடறான். பொருட்டோவை பார்த்து சாரடா பொருட்டோன்னு ஃபீல் பண்றான். பொருட்டோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதை பார்த்த மிட்சுகியும் இந்த தடையும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது பொருட்டோ அந்த இடத்துல பறந்துகிட்டு சிக்கமருகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்ப நீ என்கிட்ட பேசணும்னா நீ அவனுக்கு ஆர்டர் போடு, அப்பதான் நம்ம ரெண்டு பேருமே இன்டரப்ஷன் இல்லாம பேச முடியும், எயிட் என்ன சொல்றது புரியுதா அப்படிங்கிறான். அதுக்கு சிக்கமரும் கொனகால இருக்கிற எல்லாருமே உனக்கு கொண்டு வந்து தொலைவிட்டு இருக்காங்க, அது கொனகால மட்டும் இல்ல இந்த லேண்ட் ஆஃப் ஃபயர்ல இருக்கிற எல்லாருமே உன தொலைவிட்டு இருக்காங்க, ஹொக்காகேவாவே இருந்தாலும் என்னால இப்ப மிட்சுகியை வந்து சமாளிக்க முடியாது, நான் சொல்றதை அவன் கேட்கவே மாட்டான், உனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறான். உடனே பொருட்டும் சரி உங்களை நீங்களே வருத்துக்காதீங்க, என்கிட்ட என்ன கேட்க வந்தீங்க அதை கேளுங்க அப்படிங்கிறான். சிக்கமரும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் ஹொக்காகேவா இருக்கிறனால பல விஷயத்தை என்னால பார்க்க மட்டும் தான் முடியும், உனக்கு என்னால பப்ளிக்கா இறங்கி ஹெல்ப் பண்ண முடியாது, அதே மாதிரி நான் உனக்கு வந்து என்னோட ஓன் மெத்தட்ல மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும், ஏன்னா உன்னோட ஹெல்ப் வந்து எனக்கு தேவைப்படுது. அதுக்கு பொருட்டோ இது ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கும்போது சிக்கமரும் நான் சொல்றதை கையில பொருட்டோ நான் சொல்றது உண்மை தானே,
ஆக்சுவலா நீ தானே உசுமாக்கி பொருட்டோ, அந்த கவாக்கி கிடையாது அப்படிங்கும்போது இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஈனோக்கும் பொருட்டோக்குமே ஒரு செம்ம சாக்கு. அதுக்கப்புறமா சிக்கமாரு பேச ஆரம்பிக்கிறான். என்னால இந்த கென்ஜுட்சுவை முழுசா அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் நான் இதை சொல்றேன்னா, அம்மாடா பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கன்சிடர் பண்றேன். ஏன்னா அதுல ஏதோ ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. என்னோட ஓன் மெமரிஸ் வந்து ஃபேக்கா எனக்கு தெரியுது. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பொருட்டோ, உன்னோட இடமும் கவாக்கியோட இடமும் இப்ப சுவிட்ச் ஆகிருச்சு இல்ல அப்படிங்கும்போது இன்னும் அப்படியே சாக்கல. என்னத்தை பத்தி தான் இவனுங்க பேசுறானுங்க, இவன் சீரியஸா தான் இப்படி யோசிக்கிறானா அப்படின்னு யோசிக்கும் போது சிக்காமாரு, பொருட்டோ நான் உன்னோட ஆன்சருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது பொருட்டோ மேல இருந்து கீழே லேண்ட் ஆகி, நான் இப்ப லீஃப் வில்லேஜ்ல இருந்து ரொம்பவே தூரமா வந்துட்டேன். கவாக்கியால என்ன சென்ஸ் பண்ண முடியாது. உங்களோட கான்வர்சேஷனை எவ்வளவு நேரம் உங்களால தொடர முடியும்? உடனே சிக்காமாரும் ஈனோவால 100 கிலோமீட்டர்ஸ்க்கு வில்லேஜை கவர் பண்ண முடியும். பொருட்டோ உடனே ஆன்றா, என்னாச்சு பொருட்டோ அப்படின்னு சிக்கராமாரு கேட்கும்போது, சாரி இப்ப கொஞ்சம் ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது அந்த காட்டுக்குள்ள மிட்சுகி வெறித்தனமா பொருட்டோவை துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். பொருட்டோ மிட்சுகியை பார்த்து இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது மிட்சுகி அப்படின்னு சொல்றதோட இந்த எபிசோட வந்து முடிக்கிறானுங்க. நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுதா புரியலையா அப்படின்றது வந்து இந்த வீடியோட கமெண்ட் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் நாங்க போட்ட பொருட்டோ ப்ளூ வெர்டெக்ஸ் மாங்கா வந்து ஒரு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.